புரியுதா? எல்லாம் நீங்க இது பண்றீங்க. நாங்க எவ்வளவு ஜனநாயகவாதிகள், பேரன்பு மிக்கவர்கள். உங்களுடைய KGF 1, 2 நாங்க எந்த இடையூறு இல்லாம ஓட விட்டோமே, அதுக்கான பரிசு தானே இது? சொல்லுங்க, அதுக்கான பரிசு தானே? தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல. ஆனா கர்நாடகாவிலிருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ. பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும், நாங்க கொண்டாடணும். எப்படி இருக்கு? அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது, இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா பத்தியெல்லாம்? ஏன்னா தமிழனா இல்லை, தமிழன் சாதி மதமா பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால, சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிக்கிறதுனால தமிழன்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு, மான உணர்ச்சியும் செத்து போச்சு. சரி, அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு. எங்க முதல்வர் என்ன சொல்றாரு? தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம். 1800 ஆண்டுல பிறக்குது, 1600 தெலுங்கு வருது. 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது. அதுக்கு பிறகு துளு சமஸ்கிருத சொற்களை இன்னும் அதுக்கு அங்கே அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல, கன்னடத்துல இருக்கு. சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சஸ்தீரா மீறு, ஒரே ஒளி அளவுல தான் தெலுங்கு எல்லாம் இருக்கும். நாங்க வணக்கம்னா அவங்க நமஸ்காரம். நாங்க அப்படி போயிடுச்சு. சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும். அப்ப அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. சரி, அது தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு இது இருக்குது.